நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வலையப்பட்டி என் புதுப்பட்டி அரூர் பகுதியில் சிப்காட் எடுப்பதற்காக 2021ஆம் ஆண்டு திருந்திய நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசாணை 110 விதியின் கீழ் அரசாணை பிறப்பித்தார். அதன் பின்னர் ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் வலையப்பட்டியை தவிர வேறு எந்த இடத்திலும் ஆய்வு பணி மேற்கொள்ளப்படவில்லை என்பது எங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம். முதலில் முன்னாள் கோட்டாட்சியர் அவர்கள் 165 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே விவசாய நிலங்கள் எடுக்கப்படும் என்று அறிவித்தார். அதன் பின்னர் சிப்காட்டினுடைய பெருந்துறை திட்ட அலுவலரும் பொறியாளர் அவர்களும் இந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். 2022ஆம் ஆண்டு அவர்கள் ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையில் மலை குன்றுகள், கடல் அலைகளை போல மேடு பள்ளங்கள், அதாவது அந்த இடத்த சிப்காட்டுக்கு லாயக்கில்லாத இடம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதன் பின்னரும் அந்த இடத்தை மீண்டும் கொஞ்சம் தள்ளி வேறு இடம் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எங்களுக்கு கடிதமே கொடுத்துருக்குறாங்க. அதையும் மீறி அதே இடத்தில் எந்த மலைகள் இருக்கிறது என்று சொன்னார்களோ அதே இடத்தில் மீண்டும் வருவாய்த்துறையினர் சிப்காட்டிற்காக நிலம் எடுப்பதற்காக ஆய்வு பண்ணி விவசாயிகளுடைய 482 ஏக்கர் நிலங்களும் 382 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களும் மொத்தம் 882 ஏக்கர் நிலங்களை அப்பாவி விவசாய நிலங்களை 30 விளையக்கூடிய விவசாய நிலங்களை எடுத்து அவர்கள் அறிக்கை அனுப்பியின் விளைவாக இப்பொழுது அந்த இடத்தை ஆய்வு செய்து விவசாய நிலங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசிற்கு எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இதே மதுரை மாவட்டம் அரியாப்பட்டியில் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களே கிராம சபைக்கு சென்று அங்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அதே அங்கிருக்கின்ற விவசாயிகள் பாதிக்கும் பொழுது இதே நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து 2.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக 100 கட்ட போராட்டத்திற்கு மேல் நடத்தி 5000க்கும் மேற்பட்ட மனுக்களை அனுப்பி தமிழக அரசு ஏன் அங்கு ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள், இங்கிருக்கின்ற விவசாயிகளுக்கு வஞ்சக செயலில் ஈடுபடுகிறார்கள். ஏற்கனவே சிப்காட்டிற்கு தேவையான 40,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. இங்கிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் 3 கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அந்த 3 கடிதங்களில் சிப்காட் நிறுவனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இல்லாத காரணத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை அனுப்பியதன் காரணமாகத்தான் நாங்கள் சிப்காட் கொண்டு வருகின்றோம் கூறுகிறார்கள். நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள், இது உங்களுடைய 4ஆம் தூண். இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய தொழில்கள் மட்டும்தான் இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் பண்ணைகள் மூலம் 8 கோடி கோழிகள் வளர்க்கப்படுகிறது. அதில் 6 கோடி கோழிகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 6 கோடி முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. இது பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள். இங்கு 1800 முதல் 2000 தொழிற்சாலைகள் இயங்குகிறது. இதில் ஆயிரக்கணக்கான வெளி மாநிலத்தவர்கள் இங்கு வேலைவாய்ப்பாக இங்கு பயனடைகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு அந்த பகுதி முழுக்க 25 அரசு நீரோடைகள், 45 தனியார் நீரோடைகள், மலை குன்றுகள் சார்ந்த பகுதி. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், 5000 மனுக்களுக்கு மேல் இங்கு அனுப்பப்பட்டதன் காரணமாக நாங்கள் அனுப்பி அது மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து சிப்காட் விவசாயிகளுடைய அப்பாவி நிலங்களை பதிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் சிப்காட் நிறுவனம் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் அந்த மனுக்களை யாரும் பரிசீலனை செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்று 76வது குடியரசு தினத்தின் நாள் என்றாலும் இறந்த நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி நம் நாட்டுக்கு சுதந்திரம் எப்படி பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல எங்களுக்கும் சுதந்திரம் இந்த இடத்திலிருந்து 2.5 வருடங்கள் போராடி விவசாயிகள் அவர்களுடைய இன்னல்களுக்கு இங்கு இருக்கின்ற பச்சை குழந்தைகளை பாருங்கள். இவர்கள் எங்களாம் அந்த இடத்தை காலி செய்து விட்டால் அவர்கள் வேறு எந்த இடத்திற்கு போவார்கள்? எனவே தயவு செய்து தமிழக முதல்வர், மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பகுதியில் சிப்காட் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே நாளை இந்த இடங்களில் தமிழக அரசு சிப்காட்டிற்காக நிலம் எடுப்பதற்காக ஆய்வு பண்ணி இதே போல பல்வேறு கட்டங்கள் மேல்மா, ஒசூர், பொள்ளாச்சி பகுதிகளில் இதே போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் இன்னும் ஒரு 10-15 தினங்களில் அனைத்து சிப்காட் ஒருங்கிணைப்பாளர்களும் அவருடைய தலைவர்களும் ஒருங்கிணைத்து அந்த ஒரு அடுத்த கட்ட ஆலோசனை என்ன நடவடிக்கை எடுக்கலாம், தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இதை எவ்வாறு எடுத்துச் செல்லலாம். கண்டிப்பாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு இந்த வலையப்பட்டி பகுதி சிப்காட் சென்றிருந்தால் அவர் உண்மையாமே ரத்து செய்திருப்பார். ஆனால் அதிகார வர்க்கங்கள் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக இது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு செல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் 85% ஓட்டுகள் பதிவாகிவிட்டது என்கிறார்கள். ஆனால் 85% போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தால் 2.25 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக பெற்ற இந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் இப்பொழுது வெறும் 27,000 ஓட்டுகள். ஆனால் எவ்வளவு ஓட்டுகள்? 2.5 லட்சம் ஓட்டுகள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
ஆகவே இங்கு ஓட்டுகள் சதவீதம் இல்லை, இங்க இருக்கின்ற வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம். எனவே இன்னும் 10-15 நாட்களில் என்னென்ன எந்த ஏரியாவில் யார் யாருக்காக இந்த நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் தமிழகத்தில் இருக்கிற சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒன்று கூடி கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்கப்படும். அதுவரை அன்போடு இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக முதல்வர் கேட்டுக்கொள்வது, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழக எதிர்க்கட்சி தலைவரை எங்களுடைய செய்தியை போட மாட்டேங்கிறார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள், தயவு செய்து இந்த 76வது சுதந்திர தினத்தினால எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். ஆகவே தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகமாக தமிழக முதல்வர் கவனத்திற்கு செல்ல வேண்டும். இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வர வேண்டும் என்று நாங்களோட ஆவலுடன் காத்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக முதல்வர் இதில் உடனடியாக செய்வார் என்று எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழகம். இந்த போராட்டம் அனைவரும் மகாத்மா காந்திக்கு மகளிரின் சார்பாக மனளிக்கப்பட்டது.